முன்னொரு காலத்தில் துருக்கியில் அகமது சுல்தான் என்ற மன்னன் ஆண்டார். மக்கள் நலனே மகேசன் நலம் என்று சிறப்பாக ஆட்சி செலுத்தினார் அகமது சுல்தான். சுல்தானுக்கு ஒரே மகன், பெயர் ரசீது. மகனை செல்லமாக வளர்த்தார். அவன் எதை கேட்டாலும் அதையெல்லாம் உடனே பெற்று கொடுப்பார் சுல்தான். அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு என்றே அரண்மனை ஊழியர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். ரசீதுக்கு பணத்தின் மீது கொள்ளை ஆசை. எங்கிருந்து பணம் வந்தாலும் அதையெல்லாம் சேர்த்து வைத்து அழகு பார்ப்பது அவன் வழக்கம். அரண்மனைக்கு வருபவர்களிடம் எல்லாம் பணம் கேட்பான். இளவரசன் ஆயிற்றே, கொடுக்காவிட்டால் தலை உடலில் இருக்காது என்ற பயத்தால் கேட்பவர்கள் எல்லாரும் பணம் கொடுத்து வந்தனர். வருடங்கள் ஓடிவிட்டன. ரசீது இளைஞனாக வளர்ந்து விட்டான். அப்போதும் அவனுக்கு பணத்தின் மீது இருந்த மோகம் அதிகரித்து கொண்டுதான் இருந்தது. மகனின் பேராசையை கண்டு வருத்தப்பட்டார் சுல்தான். பல தடவை எச்சரித்தும் மகன் கேட்பதாக இல்லை. இப்போது அரண்மனைக்கு வெளியே சென்றும் பணம் வசூலிக்க தொடங்கினான். வியாபாரிகள் மற்றும் அதிகாரிகளிடம் ஏராளமான பணம் சம்பாதித்து வந்தான். ஒரு நாள் சுல்தான் முன் வணங்கி நின்ற ஒற்றன் ஒருவன் இளவரசனின் பண வசூல் பற்றிய திடுக்கிடும் தகவல்களை சொன்னான். அதை கேட்ட சுல்தான் அதிர்ச்சி அடைந்தார். உடனே இளவரசனை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். ஆத்திரத்தில் பற்களை கடித்து கொண்டிருந்த சுல்தான் முன் தயங்கியபடி வந்தான் ரசீது. நான் கேட்பது நிஜமா? ஒரு இளவரசனா இப்படி கேவலமான செயல்களை செய்வது? பணத்தின் மீது அதிக ஆசை வைப்பதே அழிவின் அறிகுறிதான். எனவே இனிமேலாவது பணம் மீதுள்ள ஆசையை குறைக்க வேண்டும் என்று சுல்தான் சொன்னபோது தலையை குனிந்தபடி எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தான் இளவரசன். சுல்தான் எச்சரிக்கை இளவரசன் முன் எடுபடவில்லை. பணம் மீது இருந்த அதிமோகமும் குறையவில்லை. இதுவரை சேர்த்து வைத்த பணத்தை பார்த்து கொண்டே இருப்பதில் மகிழ்ச்சியை கண்டான் இளவரசன். மேலும் அதிகமாக பணம் பெறுவது எப்படி என்று தீவிரமாக யோசிக்க தொடங்கினான். அப்போதுதான் கஜானா பற்றிய ஞாபகம் வந்தது. கஜானா நிறைய பணமும் தங்க வைர நகைகளும் இருப்பது பற்றி நினைத்தபோது இளவரசனின் மனம் மகிழ்ச்சியால் துள்ளியது. கஜானாவுக்குள் புகுந்து விடுவது எப்படி? இதை பற்றி யாரிடமும் கேட்க முடியாது. அதனால் அவன் கஜானாவை ரகசியமாக கண்காணித்து வந்தான். சுல்தானிடம் இருக்கும் கஜானா சாவிகளை எப்படியாவது திருட வேண்டும் என்று முடிவு செய்தான். ஒரு நாள் சுல்தான் இல்லாத போது சாவிகளை திருடினான். அன்று இரவு கஜானாவில் புகுந்து விளையாட வேண்டியதுதான் என்று எண்ணிய போது அவன் மனம் பூரித்து போனது. இரவு வருவதற்காக ஆவலுடன் காத்து கொண்டிருந்தான். இரவும் வந்தது. காவலாளிகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர். இளவரசன் மெதுவாக பூனை நடை நடந்து கஜானா வாசலை அணுகினான். பிறகு மெதுவாக ஒவ்வொரு சாவியாக பயன்படுத்தி கதவுகளை திறந்தான். உள்ளே சென்று பார்த்தபோது அவனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. இதுவரை பார்த்திராத அளவிற்கு பணமும் பொற்காசுகளும் இருந்தன. தன்னிடம் இருந்த பையில் நிறைய பணத்தை அள்ளினான். பொற்காசுகள் என்பதால் எடை அதிகமாக இருந்தது. அதை மிகவும் சிரமப்பட்டு தூக்கி கொண்டு மெதுவாக வெளியேறினான். அப்போது காவலாளி ஒருவன் விழித்து கொண்டான். திருடனை கண்டதும் கூச்சலிட்டான். அதை கேட்ட இளவரசன் ஓடத் தொடங்கினான். காவலாளிகள் துரத்தி பிடித்த போது அந்த திருடன் இளவரசன்தான் என்று அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். இளவரசன் சுல்தான் முன் நிறுத்தப்பட்டான். சுல்தானுக்கு ஆத்திரமும் மன வருத்தமும் ஏற்பட்டது. பணம் மீது இருந்த அதிக மோகம்தான் இளவரசனை திருடனாக்கியது. எத்தனை தடவை எச்சரித்தும் மகன் திருந்தவில்லையே என்று வேதனைப்பட்டதுடன் சரியான தண்டனையும் வழங்கினார் சுல்தான். யார் குற்றம் செய்தாலும் தண்டனை பெற்றாக வேண்டும். எனவே இளவரசன் திருடிய பணத்தை அந்த பையில் கட்டி கழுத்தில் தொங்கவிட்டபடி ஒரு வாரம் தெருவில் அலைய வேண்டும். இப்படி அலையும் இளவரசனுக்கு யாராவது தண்ணீரோ உணவோ வழங்கினால் அவர்கள் தலை துண்டிக்கப்படும். இது அரச கட்டளை என்றார் சுல்தான். அடுத்த நாள் காலை கழுத்தில் கட்டி தொங்கவிட்ட பணப்பையுடன் தெருவில் இறங்கி நடந்தான் இளவரசன். வெகு தூரம் சென்றபோது உச்சி வெயில் மண்டையை பிளந்தது. தண்ணீருக்காக ஏங்கினான். தாகம் அவனை வாட்டியது. அவன் செல்லும் வழி ஓரம் ஒரு கிணறு இருந்தது. அங்கு ஏராளமான பெண்கள் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்தனர். அவன் கிணற்றங்கரைக்கு ஓடினான். இரு கைகளை கூப்பி தண்ணீர் கேட்டான். ஐயையோ, தண்ணீர் தரமாட்டோம், அரசர் எங்கள் தலையை எடுத்து விடுவார் என்று அனைவரும் மறுத்துவிட்டனர். ஏராளமான பணம் தருகிறேன் என்று சொல்லியும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கவில்லையே என்று அழுதபடி புலம்பிக் கொண்டே அங்கிருந்து சென்றான். ஒரு உணவு விடுதி. அங்கு பலர் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். பசி இளவரசனை சித்திரவதை செய்தது. ஐயா, எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன். எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள், கொஞ்சம் உணவு தாருங்கள், நான் செத்து விடுவேன். எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அழுதான் இளவரசன்.
எங்கள் தலையை இழக்க தயாராக இல்லை, எனவே சென்று விடுங்கள் என்று அனைவரும் சொன்னதை கேட்டு அழுது கொண்டே அங்கிருந்து விலகிச் சென்றான் இளவரசன். சோர்வடைந்த இளவரசன் அரண்மனை திரும்பி அரசனிடம் மன்னிப்பு கேட்டு இனிமேல் பணம் மீது அதிக பற்று கொண்டு பித்தனாக அலைய மாட்டேன் என்று உறுதியளித்தான். பணம் தேவைதான், அதற்காக அதன் மீது பைத்தியமாக இருந்தால் தீங்குதான் ஏற்படும். அன்றிலிருந்து இளவரசன் பணத்தின் மீது ஆசையை விட்டுவிட்டு அனைவரிடமும் அன்பாக பழகி சிறந்த முறையில் நடந்து கொண்டான். நன்றி.